வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சனி பயிற்சி பற்றி 6/3/2026 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பயிற்சி பற்றி பொது பலன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பொது பலன் சொன்ன காரியம் ஒரு கதை அட்வான்ஸாகவே நடந்துவிட்டது. அது என்னவென்று நீங்கள் பாருங்கள். அடுத்தது ஒரு 3 ராசிக்கு சொல்லாமல் இருக்கிறது. மகரம், கும்பம், மீனம். இந்த 3க்கும் இன்று சொல்கிறேன், கேளுங்கள். இன்று பௌர்ணமி 6:30 மணிக்கு வந்துவிட்டது. 6:30க்கு பௌர்ணமி வந்துவிட்டது. நாளை 5:20 தான் பௌர்ணமி உள்ளது. அதேபோல் நாளைக்கு சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் என்பது நாளைக்கு 3:20க்கு ஆரம்பமாகி 4:20க்கு கிரகணம் முடித்து முழு கிரகணமாக 5:45க்கு முழு கிரகணமாகிறது. மீண்டும் 7:20க்கு கிரகணம் முடிகிறது. ஆகவே முழு கிரகணம் நடக்கும் பொழுது பௌர்ணமி இல்லை. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நாளை 5:30 மணிக்கு தான் பௌர்ணமி உள்ளது. அதேபோல் கிரகணம் 3:20க்கு ஆரம்பம்னா அப்பொழுதுதான் ஆரம்பம். படிப்படியாக ஆரம்பித்து 5:20க்கு முழுமையாக கிரகணம் அடைகிறது. மீண்டும் கிரகணம் விடுபடுறது முழுசா 7:20க்குலாம் கிரகணம் முழுவாக முடிந்துவிடும். அப்படி என்றால் என்ன? கிரகணம் முடியும் பொழுது பௌர்ணமி இல்லை. அதுக்கு தகுந்தாற் போல் பொதுமக்கள், உலகத்தில் உள்ள பொதுமக்கள், கிரகணத்தை பார்ப்பவர்கள் அதுக்கு தகுந்தாமல் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தது மகர ராசி பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி 6/3/26 அன்று வரும் சனி பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு நன்றாக உள்ளது. உங்களுடைய தொழில் வளம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் நன்றாக இருக்கும். மகளிர்கள், பெண்களுடைய திருமணம் தடை நீங்கும். புத்திரவாக்கியம் கிட்டும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. பழைய கடன் பைசலாகும். புதிதாக கடன் வாங்கி தொழில் செய்ய விரும்புபவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நன்றாக உள்ளது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். சனி பயிற்சியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும். சில எண்ணங்கள் ஈடேறும். அதேபோல் இடையில் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி வருகிறது. அதனால் அந்த பயிற்சி வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் சனி பயிற்சியில் அடுத்தவர்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டு விடாதீர்கள். கடன் வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்கள். வண்டி வாகனத்தில் செல்வர்கள் ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். உங்களுடைய சனி பயிற்சி கும்பராசிக்கு நன்றாக தான் உள்ளது. இருந்தாலும் வெளி வட்டாரங்களில் பழகுவது, அனைவற்றும் அதன்றி போவது நல்லது. வெளியாட்களிடம்
சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சொல்கிறேன். அதேபோல் ஒரு தொழில் செய்கிறேன் என்று அகலக்கால் வைக்காதீர்கள். ஒரு தொழில் நன்றாக இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போடுங்கள், பின்னாடி பார்த்து கொள்ளலாம். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக உள்ளது. அடுத்தது மீனராசி. மீனராசி என்பவர்களே, மீனராசியில் உள்ளவர்களுக்கு சனி பயிற்சி என்றால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது போல் தெரிகிறது என்று எனக்கு நிறைய பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். மீனராசி உள்ளவர் பயந்துக்காதீர்கள். சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். சனியினுடைய தாக்கம் கெட்டவர்களுக்குத்தான், நல்லவர்களுக்கு கிடையாது. எப்பவுமே 7.5 சனியே பிடித்தாலும் சனி பகவான் உதவி செய்வர்களை, நல்லவர்களை தீர்க்க மாட்டார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் நீதி நேர்மை தாண்டாதவர், நீதிபதிக்கு சமம். நீதி அரசர் யாரு? சனி பகவான். நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை விட முதிர்ந்த ஜோதிடரை கேளுங்கள். அதேபோல் சில சாஸ்திரங்கள் பரிகாரங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரிகாரம் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிகாரமாக இப்போ இல்லை. பரிகாரம் செய்வது மனசுக்கு திருப்தி தான், இல்லை என்று சொல்லவில்லை. யாராவது பரிகாரம் செய்து கொண்டு என்னென்ன காரியத்தை சாதித்தீர்கள் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆகவே மீனராசி அன்பர்கள், உங்களுடைய காரியங்கள் ஈடேறும், பயந்துக்க வேண்டியதில்லை. மீனராசி அன்பர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும், கவலைப்படாமல் இருங்கள். இந்த சோழி பிரசன்ன பார்க்க ஆறுமுகம் அலுவலகம், ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் தெரியாதவர்கள் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் யூடியூப் சேனலும் ஓப்பன் ஆகும், நன்றாக பாருங்கள். என்னுடைய டைம் 7 to 12 மணி வரை தான். அனைத்து சுபகாரியங்கள், தொழில் சாடங்கள் அனைத்துக்கும் நீங்கள் விடை கேட்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.